வரும் 21ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வருகிறார் என்றும் சேலத்தில் கட்சி நிகழ்ச்சி ஒன்றில் அவர் பங்கேற்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. தனியார் தொலைக்காட்சிக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் அளித்த பேட்டியில், விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைக்க காங்கிரஸ் தயாராக இல்லை, காங்கிரஸில் உள்ள ஒரு தரப்பினர் மட்டுமே தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைக்க விரும்புகின்றனர் என்று கூறியுள்ளார். 2015ஆம் ஆண்டு வெளியான புலி திரைப்படத்திற்கு பெறப்பட்ட ரூபாய் 15 கோடி வருமானத்தை கணக்கில் காட்டவில்லை என வருமான வரித்துறை விஜய்க்கு ரூபாய் 1.50 கோடி அபராதம் விதித்திருந்தது. இதை எதிர்த்து விஜய் தொடர்ந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. திருநெல்வேலியில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு, தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆட்சிக்கு வராமலேயே வரி ஏய்ப்பு செய்கிறார், அவர் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வார் என்பதை மக்கள் அறிவார்கள் என்று விஜயை விமர்சித்தார். திருநெல்வேலியில் நேற்று செய்தியாளரிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பிரதமரின் மதுரை பொதுக்கூட்டம் மார்ச் 1ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் விஜய்க்கு விதிக்கப்பட்ட வரி ஏய்ப்புக்கான அபராதத்தை நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது, இப்போதுதான் விஜய்க்கு எதிராக விசில் அடிக்க தொடங்கியுள்ளது என்றும் பேசினார். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக போட்டியிடுவோருக்கான விருப்ப மனு விநியோகம் நேற்று தொடங்கப்பட்டது. கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், மூத்த தலைவர்கள் உள்ளிட்டோர் ஆர்வத்துடன் மனுக்களை பெற்று சென்றனர். 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை தமிழ்நாடு அரசு சீர்குலைக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டி வருகிற 13ஆம் தேதி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் அனைத்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வாயிலாக அறிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ், மாம்பழம் சின்னம் எங்களுக்கு தான் சொந்தம், நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து வருகிறது என்று கூறினார். மேலும் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது, விரைவில் நல்ல செய்தி வரும் என்றும் கூறினார். வரலாற்று சிறப்புமிக்க இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் அதன் விவரங்களை இறுதி செய்யும் கட்டத்தில் உள்ளது. அது விரைவில் நிறைவடையும். இது நமது இருதரப்பு உறவுகளில் புதிய அத்தியாயத்தை திறக்கிறது, மேலும் பரந்த சாத்தியக்கூறுகளை வழங்குகிறது என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஜிம்பாப்வே நாட்டின் தலைநகரான ஹராரேவில் நடைபெற்ற 19 வயதிற்குட்பட்ட ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி இந்திய அணி 6வது முறையாக கோப்பையை வென்றது.